அண்மை செய்தி. குரூப் 4 தேர்வின் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குரூப் 4 தேர்வின் காலி பணியிடங்கள் அதிகரித்திருப்பதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை குரூப் 4 தேர்வை கிட்டத்தட்ட 18 லட்சம் தேர்வர்கள் இந்த ஆண்டு எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தேர்வு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதாவது குரூப் 4 தேர்வு இந்த ஆண்டு 6244 பணியிடங்களுக்கு நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அரசு பணியாளர் தேர்வாணையம் நடைபெற்றிருக்கின்றது. குரூப் 4 தேர்வை பொறுத்தவரை அதாவது VAO என சொல்லப்படுகின்ற கிராம நிர்வாக அலுவலர், அதே போல டைபிஸ்ட், ஸ்டெனோஸ் டைபிஸ்ட், அதே போல வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இந்த தேர்வுகள் என்பது நடைபெறும். குறிப்பாக தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வை அதிக அளவில் தமிழகத்தில் எழுதுவது என்பது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது 480 பணியிடங்களின் எண்ணிக்கையை அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை 480 இடங்கள் கூடுதலாக தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 6724 காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள். எனவே இது வழக்கமாக ஆண்டுதோறும் இது போன்ற காலி பணியிட எண்ணிக்கை என்பது அந்த காலி பணியிடங்களின் தேவைக்கேற்ப அதிகரிப்பது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது கூடுதலாக 480 இடங்களை அதிகரித்திருக்கின்றது. எனவே 6724 காலி பணியிடங்களுக்கு தற்பொழுது ஆட்கள் தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.